அதுதான் 2 என்ஜினுமே செப்பரேட் சாஃப்ட்வேர், செப்பரேட் வால்வு, எல்லாம் செப்பரேட். காமனாலிட்டி கிடையாது. ஏன்னா அவங்க அப்படிதான் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க இதுக்கு ஒண்ணு அதுக்கு ஒண்ணு, இதுக்கு 2 ஒண்ணா இப்படி பண்ண முடியுங்கிறது. அதனாலதான் டியூயல் என்ஜின் ஃபெயிலியர் இம்பாசிபிள் சொல்றது. ஏன்னா ஒரே பிளேன்ல வந்து 2 இன்ஜின் பொருத்தப்பட்டிருந்தாலும் 2 காரு பக்கத்தால ஓடுற மாதிரி தான். வேற இது வேற அது வேற. ஒரே ஒரு காமனாலிட்டி ஃபியூல் மட்டும்தான். அதுவும் வேற பைப்ல தான் போகுது. ஆனா சேம் ஃபியூல் தான் போகுது. அது தவிர மீது எதுவுமே இல்லை. அதாவது ஃபியூல் கண்டாமினேஷன் தவிர ஒரு 2 இன்ஜின் ஒரே நேரத்தில் போக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மாதிரி ஆனதும் இல்லை. வெரி ரேரா மேல பறக்கும்போது ஒரு சில நேரத்துல ஆனது. அப்படி ஆனது வந்து ஒரு தடவை ஃபியூல் தீந்து போய் ஆகி, அது மாதிரி ஒரு தடவை ரொம்ப சிவியர் வெதர்ல போய் மாட்டி ஆகி அது மாதிரி ஆன அத்தனையுமே சேஃபா லேண்ட் பண்ணிட்டாங்க. எதுவுமே ஆக்சிடென்ட்ல போய் முடியல. அதே மாதிரி டேக் ஆஃப்ல வந்து டியூயல் இன்ஜின் ஃபெயிலியர்ங்கிறது இம்பாசிபிள். ஒரே ஒரு தடவை ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு தடவை, அது பழைய சிஸ்டம். அதில் கூட மேனுவல் எரர் தான் இருக்கு. என்னன்னா அது அப்போ வந்து வாட்டரும் ஆல்கஹாலும் கலந்து அந்த டேக் ஆஃப் பவருக்காக வேண்டி அப்போ பிரிமிட்டிவ் ஜெட் இன்ஜின், அப்போ பவர் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்காக அதுல போடுவாங்க. அப்ப அந்த வாட்டர் போடுற இடத்துல வந்து யாரோ ஃபியூலை போட்டு விட்டாங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.